வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி தாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஒரு டைம் கழுவி வச்சுருங்க. பாருங்கள், கழுவியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வணங்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வணக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பவுலில் நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. 2 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் உருளைக்கிழங்கு மிக்ஸ் நல்லா வணங்கிருச்சு. அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா முறை வர அளவுக்கு நம்ம நல்லா இதை அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல முறை வந்துடுச்சு. இந்த அளவுக்கு அடித்து எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ அடுப்பில் நான் அதே பேன் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை மிக்ஸை இதை கலந்துடலாங்க. நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா இதை விரித்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மேல் டாப்பில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டிட்டு மறுபடி இதை நம்ம இந்த மாதிரி திருப்பணும் அப்படின்னா இது அழகாக திரும்பி வந்துருங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பொட்டேட்டோ ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நாங்கள் இப்போ இந்த பொட்டேட்டோ ஆம்லேட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.